கைஸ் ஃபர்ஸ்ட் லோடு புக் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் லோடு ஈக்காட்டாங்களா அம்பாள் நகர்லேருந்து அம்பத்தூருக்கு தான். ஸோ லோடு ஏற்ற தான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லோடெல்லாம் ஏற்றியாச்சு. லோடெல்லாம் ஏற்றி நம்ம ஈக்காட்டாங்க காசு தட்டை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம ஸோ அசோக் பில்லர் ஏரியா அப்படியே நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து மெட்ரோ வாட்டர் விருகம்பாக்கம் 100 ஃபீட் ரோட் ரைட் சைடில் தெரியுது ஐநாக்ஸ். ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம வானகரம் ஐயம்பாக்கம் போகிறோம். ஸோ இது வந்து வானகரம் ஏரியா. இந்த ரோட்டில் இப்போ பார்த்திங்கன்னா டார் போட்டாங்க, புதுசாக டார் போட்டிருக்காங்க. செம்ம மோசமான ரோடாக இருந்தது. நியர்பை ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ இந்த லோடை இறக்கிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. அடுத்த லோடு எங்கன்னா ஐயம்பாக்கத்துலேருந்து அம்பத்தூருக்கு போகணும். ஸோ லோடு எடுக்க தான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லோடெல்லாம் ஏற்றியாச்சு. நம்ம இங்கேருந்து அம்பத்தூர் போகிறோம். கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர் ட்ராப் லொக்கேஷன். மத்தியானம் 11:45 தான் டைம் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி வெயில் அடிக்க தெரியுமா? ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து மெயின் ரோடு ஏறிடுவோம். நேராக போய் பிரிட்ஜு கடியிலேருந்து லெஃப்ட் எடுத்து ரைட்டு போகணும். ஸோ இங்கே அந்த வண்டி போகிற வழியிலே போய் நம்ம இங்கேருந்து ரைட்டு போகணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வண்டியும் ரைட் சைட் தான் போகுது. இந்த வண்டி பின்னாடி அப்படியே போயிட வேண்டியது தான், இல்லைனா விட மாட்டாங்க. ஸோ ட்ராப் லொக்கேஷனுக்கு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நியர்பை ட்ராப் லொக்கேஷன் அந்த வந்துட்டோம் கைஸ். ஸோ நேராக போய் ரைட் எடுத்து லெஃப்ட்டு. ஸோ இங்கேருந்து ட்ராப் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த லோடு நம்மளுக்கு புக் ஆகிருக்கு. அடுத்த லோடு கொஞ்சம் பெரிய லோடு, லாங் டிஸ்டன்ஸ் ஆர்டர். ஸோ நம்ம அம்பத்தூர் முகப்பேர்லேருந்து நம்மளுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் போகணும். ஸோ லோடு எடுக்க தான் போயிட்டுருக்கேன். ஸோ கைஸ் லோடெல்லாம் ஏற்றியாச்சு. லோடெல்லாம் ஏற்றி நம்ம அங்கேருந்து பில்லை ரிசீவ் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது நம்மளோட ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம பொருளை இறக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 15 நிமிஷத்துக்கு மேலே காட்டுது. ஸோ நல்ல டிராஃபிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாரிவாக்கத்தில் எப்படி பண்ணாலும் டிராஃபிக் இருக்கும். ஸோ செம வெயில். டைம் பார்த்திங்கன்னா 12 மணி ஆகுது, 12:15 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ பெங்களூர் சென்னை பைபாஸ் இங்கேருந்து கரெக்டாக 24 கிலோமீட்டர் இருக்குது. நியர்பை நசரத்பேட்டையெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். பாப்பஞ்சத்திரம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம லெஃப்ட் எடுத்து ஒரு மண்ணு போட்ட ரோட்டில் ஊருக்குள்ளே புந்தோம். இங்கேருந்து தான் இந்த ரோட்டில் போகிறது எதனாலனா ஒரு 2 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ். பட் டோல் கொடுக்க தேவையில்லை. டோல் இங்கே 65 ரூபா ஸ்ரீபெரும்புத்தூர் டோலில். இதுக்கு தேவையில்லாமல் டோல் கொடுத்துட்டேன். ஷார்ட்டாக நம்ம அடுத்த பைபாஸில் ஏறிடுவோம். குன்றத்தூர் மெயின் ரோட்டில் ஏறிடுவோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா குன்றத்தூர் மெயின் ரோட்டில் ஏறிட்டோம். ட்ராப் லொக்கேஷனுக்கு நியர்பை கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர் இது.
ஸோ மெயின் ரோட்லாம் முடிஞ்சு சர்வீஸ் ரோட்டில் ஆகிடுச்சு, பைபாஸ் வேலை போயிட்டுருக்கனால. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுக்குது, உள்ளே ஏறிட்டோம் நம்ம. இங்கே தான் லெஃப்ட்டு, ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்கோ. ஸோ கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தாண்டி நியர்பை லொக்கேஷனில் வந்துட்டோம். ஸோ இதை இறக்கிட்டு வேறு எதாவது பார்ப்போம் கைஸ். ஸ்டேட். ஸோ கைஸ், அடுத்த லோடு நம்மளுக்கு வல்லம்ன்ற இடத்துல, ஒரகடம் வல்லம்ன்ற இடத்துல புக் ஆகிருக்கு. லோடு ஏற்ற தான் போயிட்டுருக்கேன். ஸோ லோடெல்லாம் ஏற்றியாச்சு. நம்ம இங்கேருந்து அம்பத்தூர் போகிறோம். ஸோ அங்கே தான் ட்ராப் லொக்கேஷன். கிட்டத்தட்ட ஒரு 48 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து அம்பத்தூர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரகடம் பைபாஸ், ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் மறைமால் நகர்லாம் போனோம். ஸோ இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். நேராக போய் யூ டர்ன் போட்டு திருப்பி அந்த ரோட்டில் போகும். ஸோ நம்ம இங்கேருந்து யூ டர்ன்லாம் போட்டு நம்ம குன்றத்தூர் ரோட்டுக்கு ஏறிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 4:15 ஆகுது. இன்னும் guys, time is 4 tea time. Let me go and add something. Need some time. ஸோ இங்கே போய் டீ சாப்பிட்லான்னு நினச்சா, பட் தே கால்டு மீ. அந்த கால் வந்துச்சு, எமர்ஜென்சி கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வாங்கன்ட்டு. ஸோ டீயை ஸ்டாப் பண்ணி வி ஆர் ரஷிங். மேக்ஸிமம் எங்கேயும் நிப்பாட்டாமல் போனோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நியர்பை ரிங் ரோடு வந்துட்டோம், குன்றத்தூர் பக்கத்தில். ஸோ இங்கேருந்து நம்ம நேராக போய் போரூர் வழியாக தான் போக போகிறேன். ஸோ சர்வீஸ் ரோட்லேயே போய் நம்ம பிரிட்ஜுக்கு கீழே போயிடுவோம், குன்றத்தூர் ரோட்டுக்கு ஏறிடுவோம். ஸோ இங்கேருந்து ஒரே ரோடு போரூர். ஸோ போரூர் ரோட்டில் வந்து ஏறிட்டோம் நம்ம. ஸோ கோவூர்லாம் தாண்டிட்டோம் கைஸ். கோவூர் தாண்டி நியர்பை போரூர் ரீச் ஆகிறோம். போரூர் எம்ஜிஆர் ஃப்ளைஓவர். ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து நேராக மதுரவாயில் பைபாஸ் போய் ஏறிடுவோம். 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ போரூர் மெட்ரோ ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கிறதுனால ரோடெல்லாம் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பைபாஸ் வந்து ஏறிட்டோம். கரெக்டாக ஒரு 4.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கைஸ், அம்பத்தூர் ரீச் ஆகிட்டோம். இறக்க வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இறக்க வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் கைஸ். ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் தான் ட்ராப் லொக்கேஷன். ஸோ இங்கேருந்து நமக்கு லெஃப்ட் எடுத்து போகணும். ஸோ இங்கேருந்து தான் நமக்கு லெஃப்ட் எடுக்கணும். ஸோ நியர்பை அங்கே போய் இறக்கிட்டு அந்த லோடெலாம் இறக்கி நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வானகரம் இது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6:15 ஆகுது. ஸோ இங்கேருந்து அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஆர்காட் ரோட். ஸோ இன்றைக்கி வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வழியில் சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படி இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணுறோம். ஸோ hope you guys are enjoyed the today's vlog. See you on next vlog. Till then, bye bye.